இன்றைக்கி காலையில இருந்து வாசலாம் தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டாச்சு. உருளிக்கு மட்டும் 2 ரோஜா பூ பிச்சு அதையும் அழகுபடுத்திட்டு கிச்சனில் போய் சாப்பாடும் சாம்பாருக்கு பருப்பும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்தேன். மேலே மெத்த மாடியில் பார்த்தா 3 முருங்கைக்காய், அவ்வளோ பெரிய மரத்தில் 3 முருங்கைக்காய் இருந்தது. அதில் ஒரே ஒரு முருங்கைக்காய் மட்டும் பிச்சுட்டு வந்து அதையும் சேர்த்து சூப்பராக சாம்பார் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் பசங்க சாப்பிட்றதுக்கு கோதுமை மாவு தோசை செய்யலான்னு நினச்சேன். அது கூட வந்து கொஞ்சமாக முருங்கைக்கீரை, பச்சை மிளகா, கடலப்பருப்பு, வெங்காயம் சேர்த்து நல்லா கலக்கி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. தொட்டுக்க எதுவும் இல்லைங்களா, அதனால் வந்து முட்டை, வெறும் பச்சை மிளகா, வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பொடி மாஸ் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் தோசைக்கல்லை வச்சு ஊற வச்சுருந்த மாவை வச்சு சின்னதாக தோசை மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். நேற்று அரைச்ச சட்னி இருந்தது, அதை அப்படியே ஒரு தாளிப்பு போட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம எப்போதுமே 1க்கு 2 டிஷ் செஞ்சோம்னா அதில் ஒன்று உப்பு காரம் கூடுக்க போய்டும். அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த முட்டை பொடி மாசில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக போயிடுச்சு. சாம்பாரில் ரொம்ப கம்மியாக இருந்ததும் இந்த முட்டை பொடி மாசை வச்சு கலந்து சாப்பிட்டதும் ஒன்றும் தெரிஞ்சுக்கல. போதுங்கிற அளவு போட்டு சாப்பிட வேண்டியதான்.